தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. டெல்லியில் இருந்து வெளிநாடுகளுக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கடத்தப்பட்ட வழக்கில் திமுக அயலக அணியின் முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை என்சிபி எனும் மத்திய போதை தடுப்பு பிரிவு விசாரித்து வருகிறது. போதைப்பொருள் விற்பனை மூலம் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதால் அமலாக்கத்துறையும் களமிறங்கியிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்குடன் நெருக்கமாக இருந்த சினிமா இயக்குநர் அமீருக்கும் கடத்தலில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. என்சிபி சம்மனுக்கு ஆஜரான அமீரை அதிகாரிகள் விசாரித்தனர். இதற்கிடையில் ஜாஃபர் சாதிக் இயக்குநர் அமீருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக் மனைவி அமீனாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இன்று மதியம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமீனா ஆஜரானார். கடந்த 10 ஆண்டுகளில் ஜாஃபர் சாதிக் சேர்ந்த சொத்துக்கள், வங்கி பரிவர்த்தனைகள் குறித்த ஆவணங்களின் அடிப்படையில் அமீனாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஜாஃபர் சாதிக் என்னென்ன தொழில் செய்கிறார், திரைப்படங்களை தயாரிக்க எவ்வளவு பணம் முதலீடு செய்யப்பட்டது, தொழில் பார்ட்னர்கள் யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, அமீருக்கு எவ்வளவு பணம் ஜாஃபர் சாதிக் மூலம் சென்றது என பல கேள்விகளை அமீனாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டனர். அமீனா கூறிய பதில்களின் அடிப்படையில் வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளனர்.